வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கிரிதர். ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இடத்துக்கு நீங்க போகணும் அப்படின்னா நீங்க 4 பேர்கிட்ட கேட்பீங்க, எங்க போகணும் எப்படி போகணும்னு சொல்லுவாங்க. எல்லாரும் இந்த குறுக்கு சந்தில போ, அந்த லெஃப்ட்ல போ, ரைட்ல போ, உங்க ஆலமரம் வரும், பிள்ளையார் கோயில் இருக்கும் அப்படிலாம் சொல்லுவாங்க. பட் அதெல்லாம் இன்னைக்கு மாறி போயிடுச்சு. இன்னைக்கு நம்ம வந்து டேக் யூர் லெஃப்ட் டர்ன், டேக் யூர் ரைட் டர்ன், கோ ஸ்ட்ரெயிட் அப்படின்னு தான் அந்த கூகுள் மேப்ஸ் சொல்றதை கேட்டு தான் நம்ம போயிட்டே இருக்கோம். ஸோ இந்த கூகுள் மேப்ஸ் ஒர்க் ஆகிறதுக்கான ஒரு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜிபிஎஸ். ஜிபிஎஸ் பத்தின 2-3 விஷயங்களை இந்த பதிவில் நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். நீங்க நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு கூடவே அது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் அழுத்திட்டீங்கன்னா நான் ஒரு வீடியோ போட்ட உடனே உங்க மொபைல நோட்டிபிகேஷன் வந்துடும். ஜிபிஎஸ் அப்படின்ற விரிவாக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம். இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, இப்போ நம்ம உலகத்தை சுற்றி நிறைய சேட்டலைட்லாம் சுற்றிக்கிட்டே இருக்கு. இந்த சேட்டலைட்லாம் வந்து இந்த மொபைல் ஃபோன் எங்கே இருக்கு, இல்லை உங்கள் காரில் இருக்கிற ஜிபிஎஸ் டிவைஸ் எங்கே இருக்கு அப்படிங்கிறத கரெக்டாக பாயிண்ட் லொக்கேஷன் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து இந்த டிவைஸ் எங்கே இருக்கு அப்படின்னு உங்களுக்கு காமிச்சிடும். ஸோ அதை வச்சு டைரக்ஷன்ஸ் கண்டுபிடிக்கிறாங்கன்னு சரி, இந்த மொபைல் ஃபோன் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கிறாங்க சரி, எதுவுமே ரொம்ப ஈஸியாகிடுது. இதுதான் ஜிபிஎஸ். அதாவது 1970s பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏ வந்து நிறைய சேட்டலைட்ஸ் டெவலப் பண்ணி உலகத்தை சுத்த விட்டாங்க. ஸோ அதுக்கு மூலமா ஒரு உலகத்துக்கு பூரா பார்த்தீங்கன்னா இப்போ ஜிபிஎஸ் லொகேஷன் எனேபிள் பண்றதுக்கான டிவைசஸ் நம்ம யூஸ் பண்ணி நம்ம லொகேஷன் எங்க இருக்கு அப்படின்னு ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம், கிரிதர் பொசிஷனிங் சிஸ்டம் கிடையாது, குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம். ஓகே, சாதாரணமா ஒரு மொபைல் போனோ இல்ல உங்க கார்ல இருக்கிற ஒரு ஜிபிஎஸ் டிவைஸோ அதை எடுத்து நீங்க ரோட்ல போறப்போ உங்களுக்கு வந்து ஸ்கை கிளியரா இருந்தது அப்படின்னா சேட்டலைட்ல லாக்கிங் ஈஸியா கிடைச்சிடும். உங்க மொபைல் போனோ உங்க ஜிபிஎஸ் டிவைஸோ அதுக்கு மேல டைரக்டா பறந்துகிட்டு இருக்க சேட்டலைட்ஸ் ஏதோ ஒரு சேட்டலைட்ல வந்து கரெக்டா லிங்க் லாக் ஆயிட்டு இந்த இடத்துல எங்க இருக்கான் லொகேஷன் அப்படிங்கறத சொல்லிடும் உங்களுக்கு. இது தவிர ஏஜிபிஎஸ் அப்படின்னு இருக்கு. இதோட விரிவாக்கம் என்னன்னா அசிஸ்டட் ஜிபிஎஸ். அசிஸ்டட் ஜிபிஎஸ் அப்படின்னா டைரக்டா சேட்டலைட்டோட லிங்க் ஆகாம மொபைல் போன் நெட்வொர்க் டவர்ல போய் முதல்ல லிங்க் ஆகும். ஸோ உங்களை சுத்தி கிட்டத்தட்ட ஒரு 4-5 டவர்ஸ் இருக்கலாம். இப்ப நான் இருக்கிற லொகேஷன் சுத்தி ஒரு 4 டவர் இருக்கு. ஸோ இந்த 4 டவருமே நடுவில் ட்ரையாங்குலேஷன் மூலமா இந்த மொபைல் போன் எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கும். ஸோ ஆனா இந்த 4 டவர்லையும் பொறுத்து இருக்கிற ஜிபிஎஸ் டிவைஸ் வந்து அந்த சேட்டலைட் லாக் ஆகிக்கும். ஸோ உங்களுக்கு சேட்டலைட் மூலமா அந்த 4 டவரோட லொகேஷன் தெரிஞ்சிடும். அந்த 4 டவரோட லொகேஷன் மூலமா நீங்க எங்க இருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சிடும். இதுதான் வந்து அசிஸ்டட் ஜிபிஎஸ், ஏஜிபிஎஸ். ஸோ ஏஜிபிஎஸ்க்கும் ஜிபிஎஸ்க்கும் என்ன அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா, ஜிபிஎஸ் ரொம்ப அக்யூரேட்டா இருக்கும். அக்யூரேட்டான லொகேஷன் கொடுத்துரும். கிட்டத்தட்ட ஒரு ஃபியூ மீட்டர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு லொகேஷன் அக்யூரேட்டா கொடுத்துரும். அதை தவிர ஏஜிபிஎஸ் அக்யூரசி வந்து அதுவும் அக்யூரேட்டா இருக்கும், இல்லைன்னு சொல்லல. ஆனா கொஞ்சம் அக்யூரசி பாத்தீங்கன்னா ஒரு 10 மீட்டர் ரேடியஸ்க்குள்ள இங்க இருக்கான் அப்படின்னு சொல்லும். அதான் வந்து ஏஜிபிஎஸ் அக்யூரசி. இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஏஜிபிஎஸ்க்கு உங்களுக்கு வந்து மழை பெஞ்சாலும் சரி, மேகமூட்டமா இருந்தாலும் சரி, உங்களுக்கு கிளியரான ஸ்கை இல்லாட்டியும் சரி, உங்களுக்கு வந்து ஏஜிபிஎஸ் பெர்ஃபெக்டா ஒர்க் ஆகும். ஏன்னா வந்து இது வந்து டைரக்டா சேட்டலைட்ல லிங்க் ஆகல, சுத்தி இருக்கிற மொபைல் போன் டவர்ல லிங்க் ஆகிறதுனால ஏஜிபிஎஸ் மொபைல் போன் டவர்ல லிங்க் ஆயிட்டு அந்த மொபைல் போன் டவர் சேட்டலைட்ல எப்படியோ லிங்க் ஆயிட்டு உங்களுக்கு லொகேஷன் ஈஸியா கிடைச்சிடும். ஜிபிஎஸ் பாத்தீங்கன்னா எப்பவுமே உங்களுக்கு வந்து கிளியரான ஸ்கை தேவைப்படும். பட் கிளியரான ஸ்கை தேவைப்படுறதா இருந்தாலுமே உங்களுக்கு செல் நெட்வொர்க் இல்ல அப்படின்னா ஜிபிஎஸ் இன்னும் ஒர்க் ஆகும். ஸோ உங்க மொபைல் போனே சரி, உங்க மொபைல் போனை எடுத்துட்டு நீங்க எங்கேயாச்சும் ஹைக்கிங் எங்கேயாச்சும் போறீங்க அப்படின்னா, ட்ரெக்கிங் எங்கேயாச்சும் போறோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நம்ம ஊரை விட்டு வெளியே போற வரைக்கும் ஏஜிபிஎஸ் ஒர்க் ஆகும். ஸோ ஊரை விட்டு வெளியே தாண்டின உடனே உங்களுக்கு மொபைல் நெட்வொர்க் கிடைக்காம இருக்கலாம். மொபைல் நெட்வொர்க் கிடைக்காத இடத்துல உங்க மொபைல் போன் வந்து ஏஜிபிஎஸ் வந்து ஜிபிஎஸ்க்கு தாவிடும். ஜிபிஎஸ்க்கு தாவிட்டு டைரக்டா சேட்டலைட் லிங்க் ஆயிட்டு உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் கரெக்டா கொடுத்துரும். இதுதான் ஜிபிஎஸ்க்கும் ஏஜிபிஎஸ்க்கும். இன்னொரு விஷயம் உங்க எல்லாரும் சொல்லி ஆகணும். இப்போ ஜிபிஎஸ்ங்கிறது வந்து அமெரிக்கா சேட்டலைட்ஸ். ஸோ அமெரிக்கா சேட்டலைட்ஸ் மூலமா உங்களுக்கு லொகேஷன் கிடைக்கிறது வந்து ஜிபிஎஸ். இது தவிர குளோனாஸ் அப்படின்னு இருக்கு, GLONASS. இந்த குளோனாஸ் வந்து ரஷ்யா டெவலப் பண்ணது. ரஷ்யன் சேட்டலைட்ஸ் மூலமா உங்களுக்கு லொகேஷன் கிடைக்கிறது வந்து இந்த குளோனாஸ். குளோனாஸ்க்கும் ஜிபிஎஸ்க்கும் அக்யூரசி சம்பந்தப்பட்டதுல இப்போ பெருசா ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. பட் ரெண்டுமே உங்களுக்கு அவைலபிள், உங்க மொபைல் போன்ல அவைலபிள் இருக்கிறது வந்து மிகவும் நல்ல விஷயம் தான். டாப் எண்ட் மொபைல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா குளோனாஸும் சப்போர்ட் பண்ணுவாங்க, ஜிபிஎஸ் ஏஜிபிஎஸ் எல்லாமே சப்போர்ட் பண்ணுவாங்க. வருங்காலத்துல இந்தியா விடுற சேட்டலைட்டை வச்சு உங்களுக்கு வந்து லொகேஷன் எல்லாம் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ IRNSS வர வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது ஜிபிஎஸ் மற்றும் குளோனாஸ். இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பா உபயோகமா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு உபயோகமா இருக்கிற இந்த பதிவு உங்க நண்பர்களுக்கும் உபயோகமா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா நீங்க உங்கள்ட்ட ஷேர் பண்ணலாம். நம்ம சேனல் கிரிசனா சரி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த பதிவு உங்களுக்கு சீக்கிரம் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம்.
த கிரு கிரிதர் கிரு கிரிதர்